Greetings of the day. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ மொத்தமாக 6 ஹெட்டிங் இருக்குங்க. டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் மொத்தமாக 6 ஹெட்டிங்ஸ் இருக்குது. அந்த 6 ஹெட்டிங்ஸில் நம்ம இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம 3 ஹெட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த 3 ஹெட்டிங்ஸில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த 3 ஹெட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த 3 ஹெட்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் லைபிலிட்டி அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸு அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல். இது 3 தான் ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது 3மே கொஞ்சம் எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்க்குறப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் டெக்ஸ்ட் புக்கை போய் படிங்க. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ மட்டுமே வச்சு நீங்கள் எக்ஸாமுக்குலாம் போகவே முடியாது. டெக்ஸ்ட் புக்கை போய் பார்த்தா தான் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அதை தான் நீங்கள் அட்லீஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறதுல நீங்கள் அட்லீஸ்ட் 70% நீங்கள் ஆக்சுவலாக புக்கில் காமிக்கணும். அதில் ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃபஸ்ட்லேயே நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் ஆன் த பேசிஸ் ஆஃப் லைபிலிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் லைபிலிட்டி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இருக்குங்க. கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ், கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி, அன்லிமிட்டெட் கம்பெனிஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த 3 டைப் ஆக்சுவலாக இருக்குது. இந்த 3 டைப்பில் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்களேன். இந்த கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா புக்கில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எக்ஸாமில் நிச்சயமாக எழுதி ஆகணும். ஏன்னா நீங்கள் அதை எக்ஸாமில் எழுதல அப்படின்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. ஸோ நான் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஆக்சுவலாக நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியுடைய ஷேரை போய் வாங்குறீங்க. ஒரு ஷேருடைய விலை 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்ளிகேஷன் மணி இது நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்க, சம் போட்டிருப்பீங்க. அப்ளிகேஷன் மணி 2 ரூபா, அலாட்மெண்ட் மணி 3 ரூபா, ஃபஸ்ட்டு கால் மணி 3 ரூபா, ஃபைனல் கால் மணி 2 ரூபா. இப்படி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 2 + 3 + 3 + 2 டோட்டலாக 10 ரூபா ஆக்சுவலாக கலெக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க கம்பெனி உங்ககிட்டேருந்து. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் 2 ரூபா கொடுத்துட்டீங்க, அலாட்மெண்ட் 3 ரூபா கொடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு கால் அண்ட் ஃபைனல் கால் இது ரெண்டுமே கம்பெனி கூப்பிடவே இல்லை ஆக்சுவலாக. இன்னும் உங்ககிட்ட கால் பண்ணல ஆக்சுவலாக. அமௌண்ட்டை கேட்கல கம்பெனி இன்னும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 rupees தான் இப்போ வரைக்கும் நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணியிருக்கீங்க. ரிமைனிங் 5 rupees இன்னும் நீங்கள் பே பண்ணாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு கால் அண்ட் ஃபைனல் கால் நீங்கள் பே பண்ணாமல் இருக்குது ஆக்சுவலாக. அந்த ரிமைனிங் 5 rupees இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய லைபிலிட்டி. அதாவது நீங்கள் பே பண்ணாத வேல்யூ ஷேர்ஸ் 10 ரூபா ஷேரில் நீங்கள் இன்னும் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணலை. 10 ரூபா ஷேரில் நீங்கள் 5 ரூபாய் இன்னும் பே பண்ணாமல் இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய லைபிலிட்டி அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுதான் லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டே ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புக்கில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையை நீங்கள் எக்ஸாமில் எழுதணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா unpaid value on shares respectively held by them to the unpaid value of shares respectively held by them. unpaid value of sharesனா என்ன அர்த்தம், unpaidனா என்ன அர்த்தம். பெய்டுனா நான் காசு கட்டிட்டேன், unpaidனா நான் இன்னும் கட்டாமல் இருக்கேன். ஸோ 10 ரூபாயில் நான் சொன்ன எக்ஸாம்பிளில் 10 ரூபாய் நான் 5 ரூபாய் கட்டிட்டேன், மீதிக்கிற 5 ரூபாய் நான் கட்டவே இல்லை அப்படிங்கிறப்போ unpaid வேல்யூனா என்னது, 5 ரூபாய் தான். ஸோ அதான் அந்த unpaid value of shares அப்படிங்கிறது. ஸோ இதான் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். ரெண்டாவது கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. ஸோ கம்பெனி லிமிடெட் பை கேரண்டினா என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பார்த்தோன்னா கம்பெனி வைண்ட் அப் ஆகிற சிச்சுவேஷன் வரப்போ, ரொம்ப மோசமாகிற சிச்சுவேஷன் வரப்போ நான் கொஞ்சம் அமௌண்ட் நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே கேரண்டி கொடுப்பாங்க. ஓகே, கம்பெனி ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் இருக்கிற நிலைமையில நான் 5 lakhs rupees நான் கம்பெனி சார்பாக நான் கொடுக்குறேன், ஏன் சார்பாக நான் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இதுதான் கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. அவங்க கொடுக்குற கேரண்டியை பேஸ் பண்ணி அவங்க லைபிலிட்டி லிமிட் செய்யப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ இதுதான் கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. அண்ட் நெக்ஸ்ட் அன்லிமிட்டட் கம்பெனி. ஸோ அன்லிமிட்டட் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லைபிலிட்டியில் அன்லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனி ஆக்சுவலாக. ஸோ அன்லிமிட்டட் கம்பெனி பார்த்தீங்கன்னா பேர்லேயே ஆக்சுவலாக கொடுத்துருக்கு. உங்களுக்கு லைபிலிட்டி லிமிட்டே கிடையாது ஆக்சுவலாக. லைபிலிட்டி அன்லிமிட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கோங்க. இதான் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. இதான் இதனுடைய மீனிங் கூட. ஸோ இது 3த்துக்குமே செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் புக்கில் போய் பாருங்கள். இப்போ நான் அதுக்கும் சொல்கிறேன் ஆக்சுவலாக. கம்பெனி லிமிடெட் பை ஷேருக்கு செக்ஷன் 2 subsection 22, கம்பெனி லிமிடெட் பை கேரண்டிக்கு செக்ஷன் 2 subsection 21 அண்ட் அன்லிமிட்டட் கம்பெனிக்கு செக்ஷன் 2 subsection 92. வீடியோ கீழே நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ செக்ஷன் எழுதி ஆகணுமா ப்ரோ எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. செக்ஷன் எழுதிங்கன்னா பெட்டருங்க.
அப்படிங்கிறத நான் சொல்லிப்பேன் ஆக்சுவலாக. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்தது ஆக்சுவலாக. ஸோ ஆன் த பேஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் தாங்க இருக்குது. ஒன்று பப்ளிக் கம்பெனி, இன்னொன்று வந்து ப்ரைவேட் கம்பெனி. ஓகேவா? இதில் புக்கில் கொடுத்துருக்கிற டெஃபினேஷனுங்கிறது வேறு ஆக்சுவலாக. வேறுனா வந்து நான் சொல்கிற மீனிங் தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்கு படிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மறக்காமல் போய் படிங்க ஆக்சுவலாக. படித்ததுக்கு அப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோ கமெண்ட்லேயே வந்து சொல்லுங்கள் ஆக்சுவலாக. பப்ளிக் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 71 ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸில் பப்ளிக் கம்பெனியுடைய செக்ஷன் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 71. ஸோ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 71ங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. பப்ளிக் கம்பெனினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் அ ப்ரைவேட் கம்பெனி. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ப்ரைவேட் கம்பெனி இல்லையோ அதெல்லாம் பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்கிற விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் எனக்கே இப்போ வரைக்கும் அதுக்கு ஒழுங்காக புரியல ஆக்சுவலாக. நானே அதுக்கான ஆன்சர்னு தேடின்னு இருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட நான் அனுப்பிச்சிருக்கேன். அதை அவன் வந்து எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நீங்களும் அதுக்கும் டெக்ஸ்ட் புக்கில் போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பப்ளிக் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் இட் இஸ் நாட் அ ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் நான் வந்து சொல்கிறேன் பப்ளிக் கம்பெனினா என்ன அப்படிங்கிறது. பப்ளிக் கம்பெனி அப்படிங்கிறது லிட்ரலி வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மக்களுக்காக, அதாவது வெளியில் வந்து அவங்க வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக பீப்புளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஜென்ரல் பப்ளிக்கு வந்து ஷேர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜென்ரல் பப்ளிக் தான் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. நம்மளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க ஷேர்ஸ். பட் ஆனால் ஜென்ரல் பப்ளிக் வெளியில் தான் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக ஆக்சுவலாக ஷேர்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் லிட்ரலி பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனியுடைய ஏதாவது ஒரு பப்ளிக் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக முடிகிறப்போ லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் ஆக்சுவலாக. உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் லிமிடெடு, லார்சன் அண்ட் டோர்போ லிமிடெடுன்னு தான் முடியுது. ப்ரைவேட் லிமிடெட்னு முடியல ஆக்சுவலாக. ஸோ ஒரு சில கம்பெனிஸ்லாம் பி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதான் ப்ரைவேட் லிமிடெட் ஆக்சுவலாக. ஸோ பப்ளிக் கம்பெனி அப்படின்னா வந்து பப்ளிக் லிமிடெட், வெறும் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பப்ளிக் கம்பெனி. இன்னும் வந்து ஷேர்ஸ் எல்லாமே பீப்புள் ஜென்ரல் பப்ளிக்காக ஆக்சுவலாக ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஜெனரலாக பப்ளிக் கம்பெனி அப்படிங்கிறது. ப்ரைவேட் கம்பெனி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 68 வந்து ப்ரைவேட் கம்பெனி ஆக்சுவலாக. ஸோ சப்செக்ஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் போய் பாருங்கள். செக்ஷன் 2னா 2னு போட்டு ப்ராக்கெட்டில் 68 அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. அதான் சப்செக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 68 வந்து ப்ரைவேட் கம்பெனி அப்படிங்கிறத சொல்கிறது. அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ப்ரைவேட் கம்பெனியை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் வந்து ஆக்சுவலாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஷேர்ஸை வந்து இன்னொருத்தருக்கு நான் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளால் ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்னால் என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கம்பெனிஸ் ஆக்டோடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதான் முதல் பாயிண்ட். ஆக்சுவலாக ரெஸ்ட்ரிக்ஷன் தான், ப்ராஹிபிஷன் கிடையாது. ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் நடக்க முடியும். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் வந்து வெளி மக்களோட ஜென்ரலாக நடக்காது, உள்ளுக்குள்ளே நடந்துக்கும். ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1% கம்பெனியை தவிர்த்து, ஓபிசினா என்ன தனியாக வரேன், அது தனியாக வீடியோவே போடலாம். ஸோ ஓபிசினா 1% கம்பெனியை தவிர்த்து 200 மெம்பர்ஸ் தான் இருக்க முடியும் ப்ரைவேட் கம்பெனியில். ஸோ இது வந்து செகண்ட் கண்டிஷன். வெறும் 200 மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அதர் தேன் 1% கம்பெனி. பிகாஸ் 1% கம்பெனியில் ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க. 1% கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே போட்டு டென்ஷன் இருக்காதீங்க, நான் தனியாக வீடியோவாக போடுறேன் அதுக்கு. அண்ட் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு, ஜென்ரல் பப்ளிக்கு எந்த விதமான ஷேர்ஸும் இவங்க கொடுக்கக்கூடாது, செக்யூரிட்டிஸும் இவங்க வந்து கொடுக்கக்கூடாது. இன்விடேஷன் டு அன் ஆஃபர் ஆர் எல்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணவே கூடாது. ஸோ அண்டர் ரைட்டிங் மூலமாகவோ இல்லைனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாகவோ இவங்க வந்து ஜென்ரல் பப்ளிக்கு போய் ஷேர்ஸை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து 3 முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலாக. அண்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 200ன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 200ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 200 மெம்பர்ஸில் இந்த மாதிரி மெம்பர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணப்படாது, அதாவது நம்பராக கவுண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே ப்ரைவேட் கம்பெனியில் யாரோ ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் மெம்பராகவும் இருக்கார், அதாவது எம்ப்ளாயராகவும் இருக்கார், எம்ப்ளாயியாகவும் இருக்கார், வேலையும் பார்த்துட்டு இருக்காரு, ஓனராகவும் இருக்கார் ஆக்சுவலாக. அதே மாதிரி முன்னாடி ஒருத்தர் வேலை பார்த்தாருங்க ஆக்சுவலாக, முன்னாடி வேலை பார்க்குறப்போ ஓனராக இருந்தார், இப்போ அவர் வேலையை விட்டு நின்றுட்டார், ஆனாலும் இப்போயும் அவர் ஓனராக இருக்கார் அப்படின்னா அவங்க வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸில் கவுண்ட் எடுக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க.
அண்ட் ஸோ இதான் வந்து செகண்ட் டைப் ஆக்சுவலாக. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஹோல்டிங், இன்னொன்று சப்சிடரி. இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் போய் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்குற டெஃபினேஷன். பட் ஆனால் உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறமே நான் வந்து சொல்லிடுறேன் ஆக்சுவலாக. ஹோல்டிங்னா என்ன, சப்சிடரினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அண்ட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹோல்டிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 46 தான் வந்து ஹோல்டிங் கம்பெனி. ஸோ ஹோல்டிங் கம்பெனிங்கிறது என்ன கம்பெனினா அதுக்கு கீழே ஒரு சில சப்சிடரி கம்பெனி எல்லாம் வச்சுட்டு இருக்கும், அதான் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இது என்ன அப்படின்னு சொல்லி நான் தனியாக வரேன் ஆக்சுவலாக. தனியாக உங்களுக்கு ஹோல்டிங் கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி நான் வீடியோ ஃபுல்லாக தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்சிடரி கம்பெனி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹோல்டிங் கம்பெனி இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தா அது சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 87 வந்து சப்சிடரி கம்பெனி. இப்போ ஹோல்டிங் கம்பெனினா என்ன, சப்சிடரி கம்பெனினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலாக வருவோம். ஹோல்டிங் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து சப்சிடரி கம்பெனியில் வச்சுருப்பாங்க. ஸோ 50% மேலே, லிட்டரலி 51% மேலே, 50% மேலே அரௌண்ட் 15% கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100% கிட்ட ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நீங்கள் வந்து அதில் 100% இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஹோல்டி ஓன்டு சப்சிடரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு அது கீழே ஒரு கம்பெனி வச்சுருக்கு, அதுதான் வந்து பேரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பேரண்ட் கம்பெனினா அந்த கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்னா என்ன சொல்கிறேன்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஏ கம்பெனி இஸ் த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் பி, அப்படி பி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏ கம்பெனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பி கம்பெனியில் 51% ஆர் அதுக்கு மேலே ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஏ இஸ் த ஹோல்டிங் கம்பெனி, பி இஸ் த சப்சிடரி கம்பெனி. இதுதான் ஜென்ரலாக சொல்ல வருது, எப்போவுமே ஜென்ரலாக சொல்ல வருது இதுதான் ஆக்சுவலாக. ஸோ ஏ சின்ன இந்த எக்ஸாம்பிள் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு 60% கிட்ட ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. யாருடைய ஷேர்ஸ் வச்சுருக்காங்க? பி கம்பெனியோட ஷேர்ஸ்லேருந்து 60% ஷேர்ஸ் வந்து ஏ கம்பெனி கிட்டே இருக்குது அப்படின்னா ஏ இஸ் த ஹோல்டிங் கம்பெனி, பி இஸ் த சப்சிடரி கம்பெனி. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை தவிர்த்து புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சப்சிடரி கம்பெனியை பற்றி. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சப்சிடரி கம்பெனியுடைய டைரக்டர்ஸோட காம்போசிஷன். அதாவது ஒரு சப்சிடரி கம்பெனியில் வந்து அசியூம் தட் பி அப்படிங்கிற கம்பெனி சப்சிடரி கம்பெனி நம்ம எக்ஸாம்பிளில், அதில் வந்து ஒரு 10 டைரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 7 டைரக்டர்ஸ் எங்கள் கம்பெனியில் தான் எங்கள் கம்பெனியை சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ கம்பெனி பி கம்பெனிக்கிட்ட சொல்கிறது. ஸோ பி கம்பெனியில் 10 டைரக்டர்ஸ் இருக்கணும். அந்த 10 டைரக்டர்ஸில் ஏ கம்பெனியை சேர்ந்தவங்க வந்து உங்கள் கம்பெனியில் 10 டைரக்டர்ஸ் இருக்கணும்ப்பா, ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து 7 டைரக்டர்ஸ் வந்து எங்கள் டைரக்டர்ஸாக இருக்கணும், ஏ கம்பெனி டைரக்டர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக யார்கிட்ட சொல்கிறாங்க? பி கம்பெனிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏ கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி, பி கம்பெனி சப்சிடரி கம்பெனி. இப்போ ஏ கம்பெனி கண்ட்ரோல்ஸ் த காம்போசிஷன் ஆஃப் பி கம்பெனிஸ் டைரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பவர் அதிகமாக இருக்கும். 1/2க்கு மேலே ஓட்டிங் பவர், விச் மீன்ஸ் 50%க்கு மேலே ஓட்டிங் பவர் அதிகமாக இருக்கணும். ஸோ அதான் நான் ஷேர்ஸை வச்சு ஆக்சுவலாக சொன்னேன். 50%க்கு மேலே ஏதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் வந்து சொன்னேன் ஷேர்ஸ் மூலமாக. அண்ட் ஓட்டிங் பவர்லேயும் 50%க்கு மேலே இருக்கணும். ஸோ இப்போ ஏ கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி வந்து பி கம்பெனியில் வந்து சப்போஸ் வந்து ஒரு 60% ஷேர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏ கம்பெனி இன்வெஸ்டட் இன் பி கம்பெனிஸ் ஷேர் எவ்வளோனா 60% ஆஃப் த டோட்டல் ஷேர் ஆஃப் பி கம்பெனி. அதில் பண்ணதில் வந்து லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா 60% கிட்ட உங்களுக்கு ஓட்டிங் பவர் இருக்குது அப்படின்னா 1/2க்கு மேலே 50%க்கு மேலே ஓட்டிங் பவர் இருக்குது. ஸோ அதனால் அவங்கள வந்து ஹோல்டிங் கம்பெனி, ஏ வில் பி கால்ட் அஸ் அ ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை சிம்பிளாக எக்ஸாம்பிளில் போட்டு முடிக்கணும். ஹோல்டிங்னா என்ன, சப்சிடரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, பி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி இருக்குது. பி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 25,000 ரூபாய்க்கு மேலே ஏ கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
அவங்க ஏ கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி, பி கம்பெனி சப்சிடரி கம்பெனி. ஸோ இவ்வளோ தான் ஜென்ரலாக ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் இதே வந்து பி கம்பெனியில் மொத்தம் 50,000 ரூபாய் கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 50,000 ரூபாவுமே ஏ கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பி கம்பெனி வில் பி கால்ட் as wholly owned subsidiary. ஏ கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனியாக ஆக்சுவலாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி அப்படிங்கிறது. இது ரொம்ப போட்டு நீங்கள் குழப்பிக்கலாம் வேணாம். நீங்கள் மறக்காமல் டெக்ஸ்ட் புக்கை போய் பாருங்கள். டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய செமையாக கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. அண்ட் இதே நான் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து சொன்னேன் வித் என்னுடைய ஜென்ரல் தாட் ப்ராசஸ் ஆக்சுவலாக நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கை மறக்காமல் போய் பாருங்கள். டெக்ஸ்ட் புக்கை பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தட் இஸ் வாட் திஸ் வீடியோ. ஹேவ் a fantastic day. Stay home, stay safe and thank you. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.